இதுதான் ஸ்லோவாக்கியா பார்டரா? ஓகே. மோர்ஸ்கி ஓக்கோ மேலே அந்த லேக்குக்கு போகிறதுக்கு இந்த குதிரை வண்டியில் தான் போனது. ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் வந்து குதிரை வண்டியில் தான் போகிறோம் நம்ம. குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வாய் கொலருது. ஜக்கோபானையில் ஃபஸ்ட்டு டே நாங்கள் வந்து மோர்ஸ்கி ஓக்கோ அப்படின்ற ஒரு லேக்குக்கு போயிட்டுருக்கோம். அந்த லேக் வந்து ஃபஸ்ட்டு ஹார்ஸ் ரைடில் ஃபஸ்ட்டு ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். குளிர் வந்து இங்கே கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ சுற்றி வந்து நம்மளை சுற்றி ஸ்னோ தான். மைல்டாக ஸ்னோ வந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது. So this is a panoramic view of Tatra Mountain. From that point to you can see at the end. This is a continuous straight mountain. Oh. And tomorrow we will be going to that the peak point. That's the Kasparovich. Oh, okay. And now we have the Morskie Oko is here. And exactly this mountain is the border for the Slovakia and Poland. Bus வருதான் பாத்துங்க. அதனால அதுதான் மேப். ரிவர் போகுது பாரு ரஸ்ல. இந்த ரிவர் போகுதுல, இந்த ரிவருக்கு அந்த பக்கம் வந்து ஸ்லோவாக்கியா. நீங்கள் போங்க, ஃப்ரெண்டில் போங்க. ஓகே. வந்து மோர்ஸ்கி ஓக்கோ மேலே அந்த லேக்குக்கு போகிறதுக்கு இந்த குதிரை வண்டியில் தான் போனது. ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் வந்து குதிரை வண்டியில் தான் போகிறோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும். இங்கே ஒரு வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 100 PLN to 150 PLN வாங்குறாங்க. ஸோ போகிறதுக்கு தனி காசு, வர்றதுக்கு தனி காசு. ஹலோ. ஆமா, அந்த இது பார்க்ல போயிட்டு அந்த ஸ்டெப்ஸ்ல ஏறும்போது எப்படி அப்ப நடந்தா 1 நேரம் ஆகும், 1/2 மணி நேரம் ஆகும். குதிரையே ஏற முடியல, திணறு. க்ளவுஸே இல்லாம இங்க பாரு அரசன் பாரு. டெடி பேர் மேல அழகா படுத்துட்டு உட்காரு. நடந்து இறங்கும். இது குதிரை வண்டியில் போயிட்டுருக்கோம். அவங்க வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. அதான் நமக்கும் அவங்களுக்கும் இல்லை வித்தியாசம். ஸோ இந்த ஊர் மக்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டாமினா இருக்குது, ஆனால் நமக்கு இல்லை. சுகர் அப்படி பவுடர் பண்ணலாம். ஐசிங் பண்ணியிருக்கோம். பவுடர் சுகர், ஐசிங் சுகர்.
அந்த மவுண்ட் சைடோட டாப்புக்கு அங்கே போனோம். பார்க்குறேன் இதோட அது எவ்வளோ ஹைட்டாக அங்கே மேலே வரைக்கும் அந்த குதிரையே ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டு இருக்கு. அதுக்கே வந்து மூச்சு ரொம்ப வாங்குது. இங்கே வர குதிரை வண்டியில் வந்து இறங்கிட்டோம். இப்போ வந்து நாங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து மோர்ஸ்கி ஓகோ லேக்குக்கு வந்துட்டோம். அந்த லேக் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு குளிரில் நடந்து வந்தோம். ஃபஸ்ட்டு குதிரை வண்டியில் வந்துட்டு நடந்து வந்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் அந்த வியூ வந்து ரொம்ப ஒர்த்தான வியூ. அதை நீங்கள் பாருங்கள். வரல சேஞ்ச் 2 லாலிபாப் வாங்கிக்கோ. ம் இப்போ இங்கே வந்து ரொம்ப குளிர்ச்சி அப்படின்னா இங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. அதாவது இந்த லேக்குக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதான் லேக் அப்படின்னா பக்கத்துலேயே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து உள்ளே போய் உட்காந்துக்கலாம். என்னப்பா என்ன பண்ணுறாங்க? போலாமா? என்னாச்சு? இல்ல எல்லாரும் வலிக்கு விழுறாங்க. இறங்கவே பயமா இருந்தது. அப்படியா? இவனும் விழுந்துட்டான். அந்த படிக்கட் கிட்ட ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கு. நல்லா பிடிங்க டைட்டா. எல்லாம் க்ளவுஸ் ரொம்ப வலிக்குது. போலாம் வேணாமா? அவங்க விழுந்தாங்க, அதனால சரி வேணான்னு நின்று பார்த்துட்டு இருக்கேன். என்ன ட்ரை பண்ணலாம். கீழே இறங்கலாம்னு நினச்சோம். ஆனால் வந்து ஸ்லிப்பரியாக இருக்குது. அந்த இடம் மட்டும் தான் வலிக்குது. அங்கனையும் ஒரு இடம். அவங்க கால் வச்சு இந்த இடம் தான் கொஞ்சம் இங்கே கீழே அழகாக ஒரு ஓடிட்டுருக்காங்க தண்ணி. நாங்கள் வந்து லேக்கு விசிட் முடிச்சுட்டு கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் இறங்கின உடனே வந்து குதிரை வண்டி. குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வாய் கொளருது. அந்த குதிரை வண்டி வந்து 2 o'clock வரைக்கும் தான் இருக்கும். மணி வந்து 1 o'clock ஆகுது. ஸோ நாங்கள் சீக்கிரம் போனால் தான் லாஸ்ட்டு வண்டியாவது நம்ம வந்து பிடிக்க முடியும். இல்லாட்டா 6 கிலோமீட்டர் நம்ம வந்து கீழே இறங்கணும். டூர்ஸ் பனியில் ஸ்னோவிலே நிற்க வச்சு சோறு போட்டு சோறு சாம்பார் பொரியல் எல்லாமே இருக்குது. சாம்பார்
லைட்டாக கொஞ்சோண்டு தான்.